கூலி இப்போதைக்கு இந்தியா முழுக்க ஒரு டாக் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி, சினிமா இண்டஸ்ட்ரினா அது கூலி தான். ஏன்னா வார் 2 ட்ரெய்லர் லான்ச் ஆனதுக்கப்புறமா தெலுங்கு இண்டஸ்ட்ரி, ஹிந்தி இண்டஸ்ட்ரி இவங்க 2 சைடில் இருந்துவே கூலியை பற்றி அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் வார் 2 ட்ரெய்லர் லான்ச் ஆனதுக்கப்புறம் நிறையா மீம்ஸ், இந்த விசில் பறக்கட்டுமே அப்படின்னு ஒரு சின்ன ஒரு குக்கு கூலி பவர் ஹவுஸ்ன்னு ஒரு இது விட்டாங்களே 100 days to go, அதை வச்சு நிறையா மீம்ஸ் தெலுங்கு பக்கம் தமிழ்லையும் சரி, தெலுங்கில் நிறையா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எக்ஸ்தலத்தில் வந்து வார் 2 ஆர் கூலி அப்படின்னு போடும்போது கூலி எக்ஸ்பெக்டேஷன் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அது எப்படின்னு தெரில. ஸோ தெலுங்கு ஆடியன்ஸுக்கு கூலி பார்க்கணுங்கிற ஆர்வம் அதிகமாக வந்திருக்கு. ஒய் பிகாஸ் வார் 2 வந்து இப்போதைக்கு இப்போ இருக்கிற சினாரியை சொல்கிறேன், ட்ரெய்லர் பெருசாக இல்லை, பேக் ஃபயர் தான். ஹிந்தி பக்கமும் அதுதான் ரிசல்ட். ஸோ பார்க்கலாம். நம்ம இப்போ ரொம்ப ப்ரிடிக்ட் பண்ண வேணாம், இதை பற்றி நிறையா பேசிட்டோம். ஆனால் கூலியை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு ஹிந்தி பக்கம் எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி இருக்குது. நான் இன்னொரு விஷயம் பார்த்தேன் வலைதளங்களில், அந்த ஒரு குறிப்பிட்ட சேனல் வந்து வழக்கம் போல் கூலி பிஸ்னஸ் பற்றி தப்பாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கேரளா பக்கம் பெருசாக விலை போகல, இத்தனை ஆர்டிஸ்ட் இருக்காங்க, விலை போகல அப்படின்னு சொல்லி. பொதுவாக ஒரு பெரிய படத்தினுடைய ரைட்ஸ் வாங்குறதுக்கு வந்து 2-3 நிறுவனங்கள்கிட்ட பேசுவாங்க, நெகோசியேஷன்ஸ் போகும், அவ்வளோ டக்குன்னு முடிக்க மாட்டாங்க. பெரிய வியாபாரம் இல்லை. இது வரைக்கும் தமிழ் சினிமா கேரளாவில் பண்ணாத ஒரு வியாபாரத்தை இந்த படத்துக்காக பேசிகிட்டு இருக்காங்க, நெகோசியேஷன் போயிட்டுருக்கு. ஸோ அவ்வளோ சீக்கிரம் டீல் முடியாது, பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க. அது நல்லபடியாக தான் முடியும், பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. கேரளா மட்டும் இல்லை, தெலுங்கு பக்கமே நாகார்ஜுனா சார் வந்து அவருக்கு ஒரு சொந்தமாக ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குது, நிறைய டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்காரு, தியேட்டர்ஸ் இருக்குது. ஸோ நாகார்ஜுனா சார் கூலி திரைப்படத்தினுடைய தெலுங்கானா மற்றும் ஏபி ரிலீஸ் ரைட்ஸை வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அவரோட கம்பெனி பெரிய கம்பெனி, அப்படி ஒருவேளை அவர் வாங்கினார்னா ஒரு நேரடி தெலுங்கு படம் எப்படி ரிலீஸ் ஆகுமோ அந்த மாதிரி கூலி ரிலீஸ் ஆகும். ஆல்ரெடி எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ அங்கே ஜூனியர் என்டிஆர் வந்து ஒரு தெலுங்கு ஸ்டார் இல்லையா, ஸோ வார் 2க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பட் அங்கே ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கிட்டாருன்னா, நாகார்ஜுனா சார் மாதிரி பெரிய ஆள் வாங்கிட்டாருன்னா, தெலுங்கு பக்கம் வார் 2க்கு எந்தளவுக்கு ஸ்க்ரீன்ஸ் கிடைக்குதோ அதுக்கு ஈக்குவலான ஸ்க்ரீன்ஸ் கூலிக்கும் கிடைக்கும். தலைவருடைய 50வது வருடம், சினிமாவுக்கு வந்து 50வது வருஷம், நிறையா சம்பவங்கள் நடக்க போகுது. முக்கியமாக கூலி அந்த படத்தினுடைய அப்டேட்ஸ் அடுத்தடுத்து வரும்போது இன்னும் ஆச்சரியம் அளிக்கிற மாதிரி இருக்கும். டெஃபினட்டாக கண்டிப்பாக தலைவருடைய இந்த 50வது வருடத்துக்கான ஒரு ட்ரிபியூட் மாதிரி கூலி படத்தினுடைய சக்ஸஸ் அமையும். அப்டேட்ஸ் வரட்டும், மறுபடியும் பேசுவோம்.